இன்றைக்கி ஒரு டக்குன்னு ஒரு சமையல். ஆமாம், ஒரு ரசம் வைக்கலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து 1/4 டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் துவரம்பருப்பு, சும்மா எண்ணெய் 4 போட்டுருந்தேன். இது கடலைப்பருப்பு சும்மா 2 இது கொஞ்சம் குழப்பறதுக்காக. ஓகே. 2 மிளகா, அவ்வளோதான். இது நல்லா வந்து ஜலத்தில் ஒரு 15 நிமிஷம் ஊறணும். ஓகே. ஊறினதுக்கப்புறம் நார்மல் டக்குன்னு ரசம் வச்சிடலாம். இது அரைக்கணும். ஆமாம், ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அரைக்கிறேன் நான். இது வந்து வெள்ளரிக்காய், அது நல்லா தோல் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய சைஸாக ஆட் பண்ணிட்டுருக்கேன். அது பொறுத்தூள். ஓகே. இது டைம் கிடைக்கும் போது அரைச்சி வச்சுக்கலாமா? இது அரைச்சி வச்சுக்கலாம். வச்சுட்டு அப்புறம் கூட இது பண்ணிக்கலாம் நம்ம. எப்படி ஐடியா? எப்படி? சூப்பர். அப்படி பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம்ல? பேஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். வெளியே ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா வெளியே வச்சுக்கலாம்? ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஏன்னா அதுக்கு தனியாக இருக்கு இல்லையா? ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வேணும் போது டக்குனு ஒரு ஸ்பூன் போட்டு ஜலம் விட்டு ரசம் பண்ணிடலாம். அது வந்து ரொம்ப குளிருக்கு ப்ளஸ் இந்த டைஜஷனுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் ஆகுது. இதில் வேணும்னா கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா மல்லி விதை இருக்குது, ஜீரகம் இருக்குது, மிளகு அரைச்சி வச்சுக்கலாம். ஜெஸ்ஸி வச்சுக்கலாம். பொடி பண்ணி வச்சுருந்துட்டா பொடி போட்டுக்கலாம். பட் இது வந்து நான் இதுமாதிரி அரைச்சி தான் வைப்பேன். இது நல்லாயிருக்கும். அது ஓகே, பார்க்கலாமா? ஒரே தக்காளி போட்டுருந்தேன், துளியூண்டு புளி போட்டு இந்த ஊற வச்சேன் இல்லையா, மிளகு, ஜீரகம், தனியா, துவரம்பருப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சேன். பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் தக்காளி போடக்கூடாது. தக்காளி போடக்கூடாது. இது தக்காளி போட்டு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட ஒரு 4-5 நாளைக்கு வச்சுக்கலாம். இது எதுவுமே டைரெக்டாக பண்ணி சாப்பிட்றது நல்லது இப்போ உடம்புக்கு. ஆமாம். இப்போ பண்ணுற சமையல் வந்து சும்மா டக்குன்னு ஆற்றுல வந்து எதுவுமே சாமான்லட்டா கூட தேங்காய் எண்ணெய் எதுவுமே இல்லாமல் டக்குன்னு பண்ணிடலாம். உடம்புக்கு நல்லது. ஆமாம், அதான் நான் கரெக்டாக சொன்னேன். டக்குன்னு ஒரு சமையல். டக்குன்னு ஒரு சமையல், அது ஹெல்த்தி சமையல் வேறு. இது ஆமாம். இப்போ ஒரு 15 நிமிஷத்தில் சமையல் முடிச்சிடலாம். அரைச்சண்டு விழுது விட்டுருக்கேன். ஓகே. லேசாக கொஞ்சோண்டு இந்த மிக்சியை அலம்பி விட்டுட்டு அப்படியே அடுப்பில் வச்சுருவேன். உப்பு போட்டு அப்படியே கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். வாசனை கொதி வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் உண்டாகும். இப்படியே வச்சு விட்டேன் இல்லையா, உப்பு போட்டு இப்போ அடுப்பில் வைக்கிறேன். ஓகே. பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். இல்லை நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் திருப்பி ஜலம் விட்டு பொங்கி வரும்போது ஆஃப் பண்ணணும். அப்படியா? சிம்மில் வச்சுருக்கேன். உப்பு மஞ்சள் போட்டு வச்சுருக்கேன். ஆமாம். இங்கே வந்து ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடுகு கொஞ்சம் உளுத்தம்பருப்பு போட்டுருவேன். ஓகே. வெடிச்சதுக்கப்புறம் இந்த வெள்ளரிக்காய் போட வேண்டியது. ஆல்ரெடி பண்ணி காமிச்சிருக்கோம் நம்ம. இது வந்து கொஜ்ஜுக்கு. ஆமாம், பொறுத்தூள். ஓகே. உப்பு மஞ்சள் அப்படியே அதுலேயும் ஜலம் விட்டுக்கும் இல்லையா? ஆமாம். உப்பு மஞ்சள் பொடி போட்டோன்னே ஜலம் விட்டுக்கும். நல்லா வேகிற இருக்கும். அப்படியே அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். இங்கே இது நல்லா பொங்கிட்டு வருது பாருங்க. இது ஆமாம். இது இன்னும் நல்லா பொங்கட்டும். நடுவில் இது என்ன பண்ணுறேன்னா, இங்கே கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மஞ்சக்காளி வைப்பேன். ஓ. மஞ்சக்காளி சுண்டைக்காலை வறுத்து வச்சுட்டோம்னா ரசத்து நல்லாயிருக்கும். ஓகே. இதை ஒன்றா போட்டு வச்சுருவேன். மஞ்சக்காளி வத்தல் வந்து வாய் புண்ணுக்குலாம் ரொம்ப நல்லது. ஆமாம். கொதி வந்துருக்கு இல்லையா? இப்போ ஜலம் விட்டுருங்க. ஜலம் விட்டுருக்கேன்ல, லேசாக பொங்கின்னு வரும்போது கடுகு தாளிச்சு கொட்டிடுவேன். நெய்யில் கடுகு தாளிச்சு கொட்டணும். இதுக்கு வந்து கொஞ்சோண்டு வெல்லமோ சர்க்கரையோ போட்டால் நல்லாயிருக்கும். திருநோண்டு வெல்லம் போடும். இப்போ வெந்துட்டுது நல்லா. ஆயிடுச்சு, அவ்வளோதான். காரம் வேணும். இப்போ ஒரே ஒரு மிளகா தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு. சப்போஸ் காரம் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா தோசை மிளகா அப்படி போடலாம், நல்லாயிருக்கும். சாம்பார் பொடி நல்லா இருக்காது, தோசை மிளகா அப்படி இல்லைன்னா நம்ம பொருத்தூள் பொடி பண்ணியிருக்கோம் இல்லையா, பொருத்தூள் பொடி போடலாம். ஆயிடுச்சு, எடுத்து காரம் வேணும்னா. இது காரம் வேண்டாம். மிளகு ரசம்னால கொஞ்சம் காரம் இருக்கும் அதில் ரசத்தில். ஸோ அதனால் வந்து இது அப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும். அது வந்து கொஞ்சம் புளிப்பு காரமாக இருக்கிறதுனால கொஞ்சம் சப்புன்னு இந்த சவுச்சை பார்த்து நல்லாயிருக்கும். ஓகே. ஆயிடுச்சு. சவுச்சோ இல்லை வெள்ளரிக்காய். சரி, வெள்ளரிக்காய். சவுச்சை வெள்ளரிக்காய் ரெண்டுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் மாதிரி அது 2 காயுமே கொஞ்சம் சப்புன்னு இருக்கும் இல்லையா, அதுக்கு சொல்கிறேன். ஓகே. ஜில்லுன்னு ஒரு காதல் மாதிரி டக்குன்னு ஒரு சமையல் ஜெஸ்ஸி. ஆமாம், டக்குன்னு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். உடம்புக்கு நல்லது. ஆமாம். ஸோ மிளகு ரசமும் வெள்ளரிக்காய் பொறுத்து வெல்லம் பண்ணியிருக்கோம். தொட்டுக்கிறதுக்கு வந்து மணத்தக்காளி வத்தல், சுண்டைக்காய் வத்தல். யூ ஆர் ஆசம் ஜெஸ்ஸி. தேங்க்யூ.